நம்ம சென்னையில பல வியக்க வைக்கிற இடங்களும் பல சுற்றுலா தலங்களும் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த சென்னையில ஒரு சில அமானுஷ்ய இடங்களும் இருக்கு. அப்படிப்பட்ட இடங்கள்ல ஒரு சில இடத்த பத்தி நம்ம பார்ட் 1லயே பார்த்திருப்போம். அந்த வீடியோ நீங்க என்ன பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு மறக்காம அந்த வீடியோ பார்த்துருங்க. த்ரில்லிங்கா இருக்கும். பார்ட் 1ல சொல்லாத மற்ற இடங்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுலயும் நான் 4வது சொல்லக்கூடிய இடம் மற்ற 3 இடத்தை விட கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க, த்ரில்லிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய திகில் சம்பவங்களை பத்தி பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படிப்பட்ட திகில் சம்பவங்கள் உங்க வாழ்க்கையிலேயே நடந்துருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த இமெயில் ஐடி இல்லைனா இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்ற அந்த சம்பவம் த்ரில்லிங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய இந்த இடத்தோட பேரு தான் புரோக்கன் பிரிட்ஜ். இந்த ஒரு பாலத்தை 1967ல தான் கட்டுறாங்க. அப்படி கட்டப்பட்ட இந்த பாலம் 1977ல வந்த ஒரு வெள்ளப்பெருக்குனால இந்த ஒரு பாலத்தோட ஒரு பகுதி அப்படியே உடைஞ்சு போயிருது. இந்த ஒரு பாலத்தை எதுக்காக கட்டினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய 2 கிராம மக்களும் மீன் பிடிக்க போக வர சுலபமா இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு பாலத்தை கட்டியிருக்காங்க. அப்படி கட்டி 1977ல வந்து வெள்ளப்பெருக்குனால இந்த பாலம் சேதமடைஞ்சு கைவிடப்பட்டுருச்சு. அப்படி இதை புதுப்பிக்க யாருமே முன் வராததுனால இந்த இடம் கைவிடப்பட்டு ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா மாறிடுது. பகல் நேரத்துல என்னதான் இந்த ஒரு இடம் அழகா இருந்தாலும் இரவு நேரத்துல இங்க ஒரு சில அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நடக்கதான் செஞ்சிருக்கு. அது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இரவு நேரத்துல ஆள் நடமாட்டம் எதுவும் இருக்காததுனால இந்த இடம் சமூக விரோதிகளுக்கு ஏத்த இடமா இருக்கு. அது என்னப்பா சமூக விரோதிகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது இந்த மது அருந்துறவங்க, கஞ்சா குடிக்கிறவங்கலாம் இந்த இடத்த தான் ஆள் நடமாட்டம் இல்லாததுனால அந்த இடத்த பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தனிமையா இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு சில காதல் ஜோடிகள்லாம் இங்க போயிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த காதல் ஜோடிகளை இந்த சமூக விரோதிகள்லாம் அவங்கள சீரழிச்சு அங்கேயே கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்கே ஒரு சில தற்கொலைகளும் நடந்திருக்கு. அப்படி செத்து போனவங்க தான் அங்கே ஆவியா சுத்துறதா அங்கே உள்ள மக்கள்லாம் பேசியிருக்காங்க. இதனாலேயே இரவு நேரத்துல அந்த இடத்துக்கு யாரும் போக மாட்டாங்க. என்னதான் இரவு நேரத்துல போலனாலும் பகல் நேரத்துல இந்த இடம் ரொம்பவுமே அழகா இருக்கும். அதனாலேயே இங்க ஒரு சில படங்களோட காட்சிகளையும் எடுத்திருக்காங்க. இப்போ நீங்க பார்த்த இந்த காட்சி அந்த புரோக்கன் பிரிட்ஜில் எடுக்கப்பட்ட காட்சி தான். அப்படி வாலி படம் மட்டும் இல்லாம இந்த ஒரு பிரிட்ஜில் எம்ஜிஆர் அவர்கள் நடிச்ச ரிக்ஷாக்காரன், ஆயுத எழுத்து, சென்னை 6,28,000 இந்த மாதிரி படங்களும் அந்த புரோக்கன் பிரிட்ஜில் ஒரு சில காட்சிகள்ல இடம்பெற்றிருக்கும். இந்த படங்கள்ல மட்டும்தான் இந்த புரோக்கன் பிரிட்ஜ் வந்திருக்குமா, இல்ல வேற ஏதாவது படத்துல வந்திருந்தா மறக்காம அதை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம 2வதா பார்க்கக்கூடிய இந்த இடம் சென்னையில இருந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த இடம் தான் சோழிங்கநல்லூர். அப்படி சோழிங்கநல்லூர்ல இருக்கக்கூடிய விப்ரோ டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஐடி கம்பெனி ஒன்று இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஐடி கம்பெனி கிட்ட தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்த ஒரு பையன் அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் தாங்க முடியாம அங்கேயே இறந்து போறான். அப்படி இறந்து போற அந்த பையனோட ஆத்மா அங்கே மக்களை ரொம்பவுமே பயமுறுத்துது. அப்படி பயமுறுத்தி அப்படி இருக்கக்கூடிய அந்த ஐடி கம்பெனி கொஞ்சம் அமானுஷ்யமா மாறுது. இப்படி 2015ல ஒரு நாள் அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள் ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா இரவு நேரத்துல சும்மா சாப்பிட்டு வாக்கிங் மாதிரி போயிருக்காரு. அப்படி போன அந்த இடத்துல செக்யூரிட்டிஸ், ஆள் நடமாட்டம்னு எதுவுமே இல்லாம இருந்திருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஸ்ட்ரீட் லேம்ப் இருந்திருக்கு. அந்த ஸ்ட்ரீட் லேம்ப் கீழே யாரோ நிக்கிற மாதிரி இவர் பார்த்திருக்காரு. பார்த்தா ஒரு கருப்பான உருவம் நிக்கிற மாதிரி இருக்கு. இவர் பார்த்த உடனே அங்கே ஏதாவது ஆளுங்க நிற்பாங்க அப்படின்னு தான் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் அங்கே நிற்கிறது ஆள் இல்லை அப்படின்னு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை ஒரு ஃபோட்டோவும் எடுத்திருக்காரு. இப்போ நீங்க பாக்குறது தான் அந்த நபர் எடுக்கப்பட்ட போட்டோ. இதனாலேயே அந்த இடம் கொஞ்சம் அமானுஷ்யமானதா இருந்துட்டு இருக்கு. நம்ம 3வதா பார்க்கக்கூடிய இந்த இடம் எங்க இருக்குன்னா, பெசன் நகர் கிட்ட தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கு. இந்த இடம் கிட்டத்தட்ட 1875ல தான் ஆரம்பிச்சிருக்காங்க. மேடம் பிலவன்ஸ்கியும் ஹென்ரி ஆல்காட்னு சொல்லப்படக்கூடிய இவங்க 2 பேரும் தான் இந்த ஒரு சொசைட்டியை ஆரம்பிக்கிறாங்க. இந்த சொசைட்டியை எதுக்காக ஆரம்பிக்கிறாங்கன்னா, சூப்பர் நேச்சுரல் பவர்ஸை பற்றியும் ஆக்கல்டிசம் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு சொசைட்டியை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட இந்த இடம் 46,000 ஏக்கர்ல கிட்டத்தட்ட பெரிய பரப்பளவில் ஒரு காடு மாதிரி இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல கிட்டத்தட்ட 450 வருஷம் பழமையான ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆலமரத்துக்கிட்ட தான் ஒரு சில அமானுஷமான விஷயங்கள் நடக்கிறதா இங்கே உள்ள மக்கள்லாம் பேசிக்கிறாங்க.
திடீர்னு நைட் நேரத்தில் அந்த மரத்துல இருந்து யாரோ வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டு குதிக்கிற மாதிரி இவங்க பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாரோ சிரிக்கிற சத்தமோ பேசுகிற சத்தமோ அந்த ஆலமரத்துக்கிட்ட கேட்கும்னு அங்கே உள்ள மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் உண்மையாக என்னன்னு நீங்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம 4வதா பார்க்கக்கூடிய இந்த இடத்தோட பேரு F2 பில்டிங். இந்த ஒரு இடம் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையில இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் திருவான்மியூர் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய திருவான்மியூர்ல வால்மீகி நகர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்ட்ரீட்ல தான் இந்த ஒரு F2 பில்டிங் இருக்கு. 1990 ஒரு பிசினஸ் மேனும் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே மகளும் அந்த வீட்டுக்கு குடி போறாங்க. அப்படி குடி போனவுடனே அவங்க வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்னதான் அவங்க வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்தாலும் அந்த பெண் ஒருத்தவரை காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா காதலிச்சா அந்த நபர் அந்த பொண்ணை பிரேக்கப் பண்ணிடுறாரு. அப்படி அந்த காதல் தோல்வி தாங்க முடியாம அந்த பெண்மணி அந்த வீட்டிலேயே இறந்து போறாங்க. வேலைக்கு போன அவங்க அப்பாவோ வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த இறந்த பெண்மணியை பார்க்கும்போது ரொம்பவே மனசு உடைஞ்சு போறாரு. அப்படி அவர் செல்லமா வளர்த்த அவங்களோட ஒரே மகள் இறந்து போன காரணத்தினால அந்த ஒரு வீட்டுல இருந்து எந்த ஒரு பொருளுமே எடுக்காம அவர் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போயிடுறாரு. இதுக்கப்புறம் தான் இங்க அமானுஷ்யமே நடக்க ஆரம்பிக்குது. அங்க உள்ள மக்கள்லாம் இரவு நேரத்துல பூட்டி இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ள இருந்து யாரோ கதவை தட்டுற மாதிரி வேகமா சத்தம் கேட்கிற மாதிரி இவங்க பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நைட் நேரத்துல அந்த வீட்டு பக்கத்துல போகும்போது ஒரு இளம் வயசு பெண்மணி அழுகக்கூடிய குரலும் உங்களுக்கு கேட்டிருக்கு. அந்த வீட்டு வழியா யாராவது போனாங்கன்னா அவங்க வச்சிருக்கக்கூடிய மொபைல் பிளிக்கரிங் ஆகுறதும் திடீர்னு சடனா அந்த போன்ல நெட்வொர்க்குமே இல்லாம போறதும் அந்த இடத்த இன்னமும் மர்மமாக்குது. இது எதனால நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த 4 இடத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 4 இடத்துல உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோட பார்ட் 1 லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் கொடுக்குறேன். மறக்காம அந்த வீடியோவும் பார்த்துருங்க. த்ரில்லிங்கா இருக்கும். இதே மாதிரி நிறைய திகில் சம்பவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படிப்பட்ட திகில் சம்பவங்கள் உங்க வாழ்க்கையிலே நடந்துருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த இமெயில் ஐடி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ்ல உங்களுக்கு நடந்த சம்பவத்தை ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்ற சம்பவம் த்ரில்லிங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். அடுத்த ஒரு பயங்கரமான திகில் சம்பவத்தோட உங்களை நான் பாக்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனல்ல உள்ள மற்ற வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.